வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 9 அமைச்சர்கள் பதவியேற்று சில நாட்கள் கடந்த நிலையில் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்து வந்தது. இதுபோன்ற சூழலில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் பொறுப்பு ஆளுநர் அர்லேகரை நேற்று சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சரவை விரிவாக்கம், நிர்வாக விவகாரங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்பு வெளியானது. அதன்படி முதலமைச்சர் விஜய் வசம் பொது நிர்வாகத்துறை, உள்துறை, காவல்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலம், இளைஞர் நலம், குழந்தைகள் நலம், மாற்றுத்திறனாளிகள் நலம், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் ஆகிய துறைகள் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயுடன் பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, அமைச்சர் CTR நிர்மல்குமாருக்கு மின்சாரம் மற்றும் நீதித்துறை, அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை, மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் என் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை, ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பிரபுவுக்கு இயற்கை வளத்துறை, அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை, அமைச்சர் வெங்கடரமனுக்கு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையும் ஒதுக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதிமுகவில் இருந்து நிர்வாகிகளை நீக்கிய எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு செல்லாது என்று அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அவரவர் பொறுப்புகளில் தொடர்வார்கள் என்று கூறியுள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்ததால் பெரும்பான்மையான MLAக்களும் முக்கிய நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டுள்ளனர். EPSன் தன்னிச்சையான முடிவுகளால் தான் இந்த தோல்வி நேர்ந்தது என்று கூறி தோல்விக்கான காரணத்தை ஆராய அவசர பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்ட வலியுறுத்தினோம். முக்கியமாக திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று வலியுறுத்தினோம். இதற்கு பொதுச் செயலாளர் உடன்படாததால் கருத்து வேறுபாடு தொடங்கியது என்றும் அவர்களது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜயை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் நேரில் சந்தித்து பேசினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் நிகழ்ந்த இந்த சந்திப்பின் போது அவர்கள் இருவரும் சுமார் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். இதுகுறித்து பின்னர் தனது X தளத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், முதலமைச்சர் தம்பி விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை விஜய் உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார் என அவர் கூறியுள்ளார். தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை விஜயிடம் கொடுத்துள்ளேன் என்றும் கமல்ஹாசன் X தளத்தில் பதிவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்ததை உறுதி செய்யும் வகையில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் நேற்று பருவமழை தொடங்கியது. தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி வாக்கில் கேரள நிலப்பரப்பில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வழக்கத்தை விட 6 நாட்களுக்கு முன்னரே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. மாநிலத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மேலும் ஒருவரை CBI அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையால் பாடநெறி நிபுணராக நியமிக்கப்பட்ட புனேவைச் சேர்ந்த மூத்த தாவரவியல் ஆசிரியை மனிஷா குருநாத் மாந்தரே என்பவரை டெல்லியில் வைத்து CBI அதிகாரிகள் கைது செய்தனர். அந்த ஆசிரியையிடம் CBI அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். அவரது பதில்களில் முரண்பாடுகள் இருந்ததாலும் வினாத்தாள் கசிவில் அவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததாலும் விசாரணையை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக புனேவைச் சேர்ந்த வேதியியல் பேராசிரியர் PV குல்கர்னி என்பவர் கைது செய்யப்பட்டார். உலகளவில் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சூழலியலை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நெதர்லாந்து நாட்டுக்கு சென்ற மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய பண்பாடு, பாரம்பரியம் ஆகியவற்றை போற்றும் வகையில் இளம் கலைஞர்கள் சார்பில் நடைபெற்ற நடனம், இசை கச்சேரி உள்ளிட்டவற்றை பிரதமர் கண்டுகளித்தார். இதன் பிறகு தி ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினர் பெருமளவில் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அப்போது அவர், தான் நெதர்லாந்தில் இருக்கிறேன் என்பதையே மறந்துவிட்டேன், இந்தியாவில் மட்டுமே கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவில் கலந்து கொண்டது போன்று உணர்ந்தேன் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தைவானுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் நீண்டகால ஆதரவு குறித்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
சீனாவின் புவியியல் மற்றும் இராணுவ பலத்தை குறிப்பிட்டு பேசிய அவர் தைவான் விவகாரத்தை அமெரிக்காவிற்கு ஒரு சிறிய கடினமான பிரச்சனை என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளின் எல்லை மற்றும் தூரங்களை ஒப்பிட்டு பேசுகையில் சீனா ஒரு மிகப்பெரிய மிகவும் சக்தி வாய்ந்த நாடு, ஆனால் தைவான் மிகவும் சிறிய தீவு. சிந்தித்து பாருங்கள், அது சீனாவில் இருந்து வெறும் 59 மைல் தொலைவில் மட்டுமே உள்ளது, ஆனால் நாங்கள் 9500 மைல் தொலைவில் இருக்கிறோம். இதுதான் இதில் இருக்கும் ஒரு சிறிய கடினமான பிரச்சனை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.